உறவுகளுக்கு வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியர் ராமநாதன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டநீதி முதல் பார்த்தீங்கன்னா, மன்னர் நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டிருக்கலாம், பிணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு நிறைய மக்களுக்கு. நிறைய பேருங்க எதிர்பார்ப்பா அது இருக்குது, பிணை கொடுக்கணும்ன்றது. ஏன்னா நான் கோர்ட்ஸுக்குள்ளுக்கு 2 பார்க்க நிறைய பேர் உள்ளுக்கு இந்த கும்பிட்டு கொண்டிருந்தவை, அதோட அழுதாக்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அதில் 2 பார்க்க அவ்வளவு பேர் அந்த ஜன்னல் எட்டி பிடிச்சு கொண்டு அழுது கொண்டு கும்பிட்டு கொண்டு நிற்கணும். அவைக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றியாக தான் இதை பார்க்கணும். உண்மையாகவே பிணை கிடைச்சிருக்கு, இந்த பிணை கொடுத்திருக்கிறோம். நீதிபதி இது அவர் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வழக்கு அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவருக்கு இது சம்பந்தமான வழக்குகள் இருந்தபடியால் தான் அவருக்கு பிணை மறக்கப்பட்டது என்று நீதிபதி அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தொடர்ந்தும் விளக்கமறியல் இந்த வழக்குக்கு இருக்கணும்ன்றது இருக்க தேவையில்லைன்றதுக்காக வேண்டி அவருக்கு பிணை கொடுத்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த தினங்களுக்கு, அதாவது வழக்கு தினங்களுக்கு கட்டாயம் சமம் அளிக்கும் என்று தெரிவிச்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த யூடியூப் வீடியோ எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்கல் அரவிந்த் அந்த சேனல் இருக்கக்கூடிய அந்த நபர் கூட இந்த இடத்துல உசாவில கோர்ட்ஸில் அழைக்கப்பட்டு அவரிடம் சில விசாரணைகள் நிகழ்ந்திருந்தது போலதான் தெரிந்தது. ஆனால் அவள் வடிவ தெரியல, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. நான் பார்த்தோன்னு தான் அவர் கூப்பிட்டு இருந்தவை. ஆனால் அவரோட சம்பந்தம் ஒன்றும் கதைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வெளியால் வந்துடுவார். மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். மன்னர் மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல குவிந்திருக்கணும். வைத்தியரை வரவேற்கிறதுக்கு இருக்கணும். ஒரு சிலர் அரசு அந்த நடவடிக்கை நிறைவு செய்து சைன் வைக்கணும், அதில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியால் வந்துடுவார். அவர் வந்தோடனே அது சம்பந்தமான காணொலியை வெளியிடுறேன். தொடர்ந்து நினைஞ்சிருக்கோம். நன்றி, வணக்கம். பணம் கொடுத்துட்டாங்க, அதோட ஒரு வார்த்தைகள். சந்தோஷம். நாங்க ஒரு 4-5 மணி நேரமா பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேண்டி இருக்கோம். பணம் கிடைக்கணும், கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அவரை நாங்க வரவேற்பதாக மாலையோட நிற்கின்றேன். இந்த நண்பன் கூட கேட்டது என்னன்னு, நான் வேற டாக்குமெண்ட் வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன்னா மாலை போட்டு வரவேற்கிறேன். இப்படியான ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. கண்டிப்பா தேவை. மன்னாருக்கு தேவை. மன்னார்ல இருக்கிறார்கள் ஒரு சில ஆட்கள் ஒரு விஷயங்களை செய்யவும் விடுறாங்கல்ல, மற்றவங்க இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு தடையாம இருக்கிறாங்க. இதுல நிக்கிற அவ்வளவு பேரும் ஆறா இருந்தாலும் சரி, இதே நிலைமையில எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட தாய்தப்பனும் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தா நாங்க விட மாட்டோம். அப்ப இன்னொரு மாவட்டத்தில இருந்து, எங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்தில இருந்து இவர் வந்திருக்காருன்னு சொன்னா இதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். இவருக்கு செய்தது அநீதின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல நிறைய பேர் நிறைய பேர் பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த டைமுக்கு ஏற்ற போகணும். அந்த டைமை கூடி பொருட்படுத்தாது டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்ப்பு கிடைச்ச சந்தோஷம், பிணை கிடைச்சது. ஆனா இந்த தீர்வு சரியான தீர்வா கிடைக்கணும். இனிமேல் டாக்டரோ அரசாங்க நிர்வாகங்களோ பிழையே செய்யக்கூடாது, சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும். இதோட மட்டும் விட்டுட்டு விடுற விஷயம் இல்லை. தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் தொடர்ச்சியா பல வைத்தியசாலை நடக்குது. இதெல்லாம் அடியோட நிறுத்தப்பட வேண்டும். தீர்மானிக்கணும் எல்லாத்தையும். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். காலையில இருந்து தண்ணி குடிக்காம நிக்கிறோம். நாங்க இதுக்காண்டிதான் நாங்க எல்லா சனங்களும் இங்க வந்து நிக்கிறோம். சரியா, நாங்க வரவேற்கிற விஷயம் எல்லாரும் மன்னார் மாவட்டத்தாங்க அப்படி இப்படி என்று கதைச்சாங்க. மன்னார் மாவட்டத்தான உணர்ச்சி இருக்கு. சரியா, வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் இல்லை. இதான் எங்களை பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதால மன்னார் மாவட்டம் தான் குறைஞ்ச எவரும் நினைக்க கூடாது. ஒரு மாவட்டக்காரன் எங்களை அப்படி நினைக்க கூடாது.